Welcome everybody, this is Jilfa on behalf of Pudiyugam Academy. இப்போ நம்ம acids, bases, salts அப்படின்ற ஒரு சாப்டரோட டீல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. acids ஃபினிஷ் பண்ணிட்டோம், bases ஃபினிஷ் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு டாபிக் உப்பு, salts பற்றி பார்க்க போகிறோம் இந்த என்டையர் சாப்டர். ஸோ இந்த என்டையர் சாப்டரில் நிறைய யூசஸை டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் we can answer any question regarding this chapter. Okay, நமக்கு தெரியும் சால்ட் உப்புன்றது எப்படி ஃபார்ம் ஆகும், எந்த ரியாக்ஷன் மூலியமாக கிடைக்கும். ரெண்டு சாப்டர் ஆசிடும் சரி பேஸும் சரி அமிலமும் சரி காரமும் சரி இதை பற்றி படிக்கும் போது எல்லாமே இந்த ரியாக்ஷன் பற்றி நம்ம படிக்காமல் இல்லை. அப்போ இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? It is the neutralization reaction. Neutralization reaction, நடுநிலைமை வேதிவினை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஓகே, நடுநிலையாக்கும் வினை இருக்கு இல்லையா. ஓகே, அது எப்படி ஆகும்? ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறது சால்ட். ரிமெம்பர், ஆசிட் பிளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு சால்ட். ஓகே, அப்போது சால்ட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சால்ட் இருக்குது? நார்மல் சால்ட் அப்படின்றது நம்ம டேபிள் சால்ட் இருக்கு இல்லையா, அது. ஓகே, நார்மல் சால்ட் ஃபர்ஸ்ட், தென் அசிடிக் சால்ட், தென் பேசிக் சால்ட். தட்ஸ் இட், அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டோம். சாதாரண உப்பு, அமில உப்புகள், கார உப்புகள், அவ்வளோதான். அப்போது நார்மல் சால்ட் பாருங்கள் எப்படி கிடைக்குது, ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் மூலியமாக கிடைக்கிறது. நார்மல் சால்ட் நம்ம டேபிள் சால்ட் மாதிரி. நியூட்ரலைசேஷன் நடுநிலையாக்கும் வினை மூலியமாக கிடைக்கிறது நார்மல் சாதாரண உப்பு. ஓகே, அந்த ரியாக்ஷன் பாருங்க. சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அப்போ ஒரு ஆசிடோட ஒரு அமிலத்தோட காரம் சேரும் போது என்ன ஆகுது? உப்பு கிடைக்கிறதோட அங்கே வாட்டரும் நீரும் வெளியாகும். ஓகே, அப்போ அசிடிக் சால்ட், ஆசிட் சால்ட் அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்றத பாருங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது ஒரு அமிலம். ஓகே, ஒரு அமிலமும் என்ன அமிலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா பல காரத்துவ அமிலம். ஒரு பாலிபேசிக் ஆசிட் பாருங்க, H2 எவ்வளோ ஹைட்ரஜன் அயான்ஸ், ஹைட்ரஜன் அயனிகள் அது கொடுக்குதுன்றதை பொறுத்து படிச்சோம் இல்லையா. பாலிபேசிக் ஆசிட், ஒரு பாலிபேசிக் ஆசிடும் ஒரு பேஸும் மோனோ அசிடிக் ஒரு பாலி அசிடிக்காக கூட இருந்துட்டு போகுது. ஒரு பேஸும் முக்கியமாக பல காரத்துவ அமிலம் பாலிபேசிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும் போது நமக்கு அசிடிக் சால்ட் கிடைக்கிது. ஓகே, ஒரு அமில உப்பு கிடைக்கிது. அப்போ இங்கே என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற பேஸும் காரமும் பாலிபேசிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிடும் ரியாக்ட் ஆகி என்ன ஒரு H2O ரிலீஸ் ஆகுது. அப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குது பாருங்க, Na, இங்கே ஒரு H ரிமைனிங் இருக்குது, SO4 சோடியம் பைசல்ஃபேட் அப்படின்ற ஒரு சால்ட் கிடைக்கிது நமக்கு. இது என்ன சால்ட்? ஒரு அசிடிக் சால்ட். எஸ், தட்ஸ் இட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பேசிக் சால்ட் ஃபார்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் சால்ட்ஸ் ஆர் ஃபார்ம் பை தி partial replacement of hydroxide ions of a diacidic or triacidic base. பாருங்க, இது ஒரு என்ன காரம்? 3 அமிலத்துவ காரங்கள் இல்லைன்னா 2 அமிலத்துவ காரங்கள். அப்போ இது என்னது? 2 அமிலத்துவ காரம். அதோட ஒரு ஆசிட் கம்பைன் ஆகும் போது நமக்கு ஒரு சால்ட் கிடைக்குது. சிம்பிள். அப்போ 2 அமிலத்துவ காரம்னு சொல்லக்கூடிய லெட் ஹைட்ராக்சைடோட ஒரு ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது? லெட் ஹைட்ராக்சிக்ளோரைடு அப்படின்ற ஒரு பேசிக் சால்ட், ஒரு கார உப்பு கிடைக்குது நமக்கு. எப்போ? ஒரு
இரு அமிலத்துவ அல்லது 3 அமிலத்துவ டைஅசிடிக் ஆர் ட்ரைஅசிடிக் பேஸ் ஒரு ஆசிடோட கம்பைன் ஆகும்போது நமக்கு ஒரு பேசிக் சால்ட் கிடைக்குது. சிம்பிள். ஓகே, இப்போ டபுள் சால்ட்ஸ் எப்படி கிடைக்குதுன்றத பார்ப்போம். டபுள் சால்ட்ஸ். ஓகே, ஒரு பீக்கர்ல பொட்டாசியம் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். ஒரு பீக்கர்ல என்ன எடுக்க போறோம்? பொட்டாசியம் சல்ஃபேட். இன்னொரு பீக்கர்ல சேம் அமௌண்ட் அதை தான் ஈக்விமோலார் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. சமமான மூலக்கூறு எடை விகிதம். ஒரு சேம் ஈக்விமோலார் ரேஷியோ, ஒரே சேம் அமௌண்ட்ல அம்மோனியம் சல்ஃபேட் இப்போ எடுக்கிறோம். அம்மோனியம் சல்ஃபேட் இவங்க 2 பேரையும் ஒன்றா ஆட் பண்ணுறோம். ஓகே, ஆட் பண்ணி இவங்களை ஹீட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். ஓகே, சூடாக்கும் போது நமக்கு இவங்க பாருங்க, இவங்க ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன், ஒரு 2 உப்பு எப்படி இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா நிறைவுற்ற கரைசலா இருக்கு. ஓகே, அப்போ 2 உப்புகள் நிறைவுற்ற கரைசல்களை நம்ம ஒன்னா சேர்க்கும் போது அங்க உப்போட தன்மை, உப்போட அளவு, சால்ட்டோட அளவு இப்போ அதிகமாகி அது ஒரு அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனா கன்வெர்ட் ஆகி ஹீட் ஆகும்போது, ஹீட் ஆகும்போது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? கீழே கிறிஸ்டலைஸ் ஆகுது. கீழே என்ன பண்றாங்க? கிறிஸ்டலைஸ் ஆறாங்க, படிகிறாங்க. ஓகேவா? இதை தான் படிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன படிகாரம்? பொட்டாஷ் ஆலும், பொட்டாசியம் அலுமினியம், பொட்டாஷ் ஆலும் அப்படின்ற கிறிஸ்டல் நமக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குது? பொட்டாசியம் சல்ஃபேட்டையும் அமோனியம் சல்ஃபேட்டையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணுறப்ப கீழே நமக்கு பொட்டாசியம் அப்படின்ற படிகாரம் என்ன கிடைக்குது? இங்கே பாருங்க, பொட்டாஷ் படிகாரம் அப்படின்றது பொட்டாசியம் ஆலும் அப்படின்ற கிறிஸ்டலைஸ்டு சால்ட், கிறிஸ்டல்ஸ் நமக்கு கீழே கிடைக்குது. ஓகே, அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், நோட் இட் டவுன். பொட்டாசியம் சல்ஃபேட் அண்ட் அலுமினியம் சல்ஃபேட் இவங்க 2 பேரும் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைப்பாங்க? பொட்டாஷ் ஆலும் அப்படின்ற கிறிஸ்டல் கிடைப்பாங்க. அப்போ பொட்டாஷ் ஆலும் அப்படின்னு சொல்ற பொட்டாசியம் படிகாரம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம 4 ஆப்ஷன் இருக்கிறதுல கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவில் தரவாக இருக்கணும். பொட்டாசியம் இருக்குது, அலுமினியம் இருக்குது, சல்ஃபேட் 2 சல்ஃபேட், இது கூட வாட்டர் மாலிகுல், தட்ஸ் இட். ஹைட்ரேட்டட் சால்ட், தண்ணி இருக்கக்கூடிய சால்ட்டு, பொட்டாசியம் பொட்டாஷ் ஆலும், அதோட கெமிக்கல் ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். இப்போ சால்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சால்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். சால்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி சாலிட்ஸ் which melt as well as boil at high temperature. ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும் போது உருகும். ரூம் டெம்பரேச்சரில் திடமாக தான் இருக்குது. உப்புகள் பெரும்பாலும் திடப்பொருள், அதிக வெப்பநிலையில் உருகவும் கொதிக்கவும் செய்கின்றன. ஓகே, most of these salts are soluble in water. பெரும்பாலான எல்லா உப்புகளும் நீரில் கரையும் தன்மை கொண்டது தான். எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளா பொட்டாசியம் குளோரைட் அண்ட் சோடியம் ஆர் soluble in water. அப்போ கரையக்கூடியதை மட்டும் இங்கே எழுதுறேன். soluble என்னென்ன சால்ட்ஸ் எல்லாம் அதிகமாக சால்யூபிளாக இருக்கு, எந்தெந்த சால்ட்ஸ் எல்லாம் தண்ணியில் அதிகமாக கரையுது? குளோரைட், பொட்டாசியம். ஓகே, என்னென்ன கரையில? சில்வர். அப்போ சில்வர் அப்படின்றது இன்சால்யூபிள் இன் வாட்டர். சில்வர் குளோரைட் இஸ் அ சால்ட். ஓகே, சில்வர் குளோரைட் நீரில் கரையாது, அது ஒரு எக்ஸாம்பிள். இன்சால்யூபிள், வாட்டர்ல இன்சால்யூபிள் ஆகாத சால்ட். ஓகே, மோஸ்ட் சால்ட்ஸ் ஆர் ஸ்மெல் இருக்காது, ஒயிட்டிஷாக தான் இருக்கும், கிறிஸ்டலாக இருக்குது, கிறிஸ்டலின் பவுடராக இருக்காங்க. நிறமற்றது, வெண்மையானது,
கனசதுர படிகம், படிகமா இருக்கு இல்ல படிக தூளா இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். சால்ட் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். பாருங்க, நீரை உறிஞ்சும் தன்மையுடையது. அப்போ நீரை, அதாவது வாட்டர் மாலிகுலை அப்சார்ப் பண்ற நேச்சர் யாருக்கு இருக்கு? சால்ட்டுக்கு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் அபவுட். ஓகே, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். சி, எல்லா சால்ட்டுமே சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வாட்டரோட தான் இருப்பாங்க. பல உப்புக்கள், மோஸ்ட் சால்ட் are found as crystals with water molecules. நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்த படிகமாகவே காணப்படுகின்றன. வெரி இம்பார்ட்டன்ட். இதனால தான் இந்த சால்ட்ஸை, அப்போ நம்ம இப்போ லாஸ்ட் படித்த ஸ்லைடில் பொட்டாஷ் ஆலம்னு படித்தோமா, அது ஒரு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஹைட்ரேட்டட் சால்ட்டு நாங்கள் சொன்னேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டாட் வச்சு H2O எழுதியிருந்ததை பார்த்தோம் நம்ம. 12H2O. ஓகே, அப்போ பொட்டாஷ் ஆலம் அப்படின்றது ஹைட்ரேட்டட் சால்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அதாவது வாட்டர் மாலிகுல், ஒரு நீர் மூலக்கூறோட இணைஞ்சு இருக்கிற உப்பு, அவ்வளோதான். இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அந்த காம்பவுண்ட், அந்த சால்ட் கூட மர்ஜா இருக்காங்க அப்படின்றது டாட் வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. நீர் மூலக்கூறுகளை வேதி வாய்ப்பாட்டிற்கு பின் ஒரு புள்ளி வைத்து அதனின் அளவு குறிப்பிடப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட் பாருங்க, ஹைட்ரேட்டட், இது எப்படி சொல்லணும்னா ஹைட்ரேட்டட் சால்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, காப்பர் சல்ஃபேட் என்ற உப்பில் 5 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. அதை ஒரு டாட் வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட், அதாவது வாட்டர் மாலிகுலோட இருக்கக்கூடிய இந்த காப்பர் சல்ஃபேட் ஜெனரலி என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் ப்ளூயிஷ் இன் கலர். இந்த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்றது நீல நிறமாக இருக்கும். ஓகே, இதை ஹீட் பண்ணும் அப்படின்னா, இதில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் அப்படின்றது ஒயிட் கலர்ல இருக்கும். அவ்வளோதான். இதனை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகளை இழந்து வெண்மையாக மாறும். தட்ஸ் இட். அப்போ காப்பர், நல்லா நோட் பண்ணுங்க, காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்றது ப்ளூ கலர்ல இருக்கும். காப்பர் சல்ஃபேட் வாட்டர் இழந்ததுக்கு அப்புறம் அது ஒயிட் கலர்ல இருக்கும். அப்போ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், காப்பர் சல்ஃபேட். இப்போ இந்த சால்ட்டை என்ன சொல்லலாம், என்ன டைப் ஆஃப் சால்ட் சொல்லலாம்? ஹைட்ரேட்டட் சால்ட்னு சொல்லலாமா? ஹைட்ரேட்டட் சால்ட், அதாவது ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்றது நீரேற்ற உப்புகள். ஓகே, அப்போ ஏன்னா தண்ணியோட இருக்கிறத என்ன சொல்றோம்? நீரேற்ற உப்பு. அப்ப காப்பர் சல்ஃபேட் எல்லா வாட்டரும் லூஸ் பண்ண இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா நீரேற்றம் அற்ற உப்புகள், அன்ஹைட்ரஸ் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். அன்ஹைட்ரஸ் சால்ட், நீரேற்றம் அற்ற உப்பு. ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். NaCl, இந்த சால்ட்டை என்னன்னு சொல்லலாம்? நீரேற்றம் அற்ற உப்பு. இங்க எந்த வாட்டர் மாலிகுல் இல்லை. ஓகே, நீரேற்றம் அற்ற உப்பு. அப்போ நம்ம பொட்டாசியம் படிச்சோம் இல்லையா? இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் a hydrated salt, நீரேற்ற உப்புகள். that's it. சால்ட் ஓட டெஸ்ட், எப்படி ஆசிட் பேஸ்க்கு எல்லாம் டெஸ்ட் பார்த்தோம், அது மாதிரி ஒரு டெஸ்ட் இங்கே பார்க்க போகிறோம். வெறும் கண்ணில் பார்த்து ஃபிசிக்கல் இயற் சோதனைகள், வெறும் கண்ணில் பார்த்து மட்டும் உப்புகளின் நிறம், மனம் மற்றும் அடர்த்தி ஆகியவற்றை அறிதல், பார்த்து மட்டும் இது இந்த சால்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சர்டைன் கெமிக்கல் டெஸ்ட்டை நம்ம பண்ணியே ஆகணும்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சால்ட்டை நம்மளுக்கே தெரிஞ்சது தான், ஒரு சால்ட்டை ஹீட் பண்ணும் போது என்ன ஆகுது, சால்ட்டை ஹீட் பண்ணும் போது அதில் இருக்க நீர் மூலக்கூறுகள் வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன ஆகுறாங்க, எவாப்பரேட் ஆகிறாங்க. எவாப்பரேட் அப்படின்றது ஆவி ஆறாங்க, நீர் ஆவி ஆறாங்க. கீழே கிறிஸ்டல் மாதிரி நமக்கு சால்ட் கிடைக்கும். இந்த சால்ட்டை என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு போய் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் டியூப் எடுக்கிறோம், அந்த டெஸ்ட் டியூப்பில் ஒரு சால்ட் எடுக்கிறோம். அந்த சால்ட்டை ஹீட் பண்ணும் போது அதில் இருக்க எல்லா வாட்டர் மாலிகுலும் நீர் மூலக்கூறுகளும் ஆவியாகி போய் நமக்கு பியோர் சால்ட் அப்படின்றது எந்த அதாவது வாட்டர் கலப்படம் இல்லாத பியோர் சால்ட் அப்படின்றது கிடச்சிருச்சு. இப்போது இந்த சால்ட்டை கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது செறிவு மிகுந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளேமில் காட்டுறோம், நெருப்பு கிட்ட கொண்டு போய் காட்டுறோம். காட்டும் போது நிறைய கலர்டு வேப்பர்ஸை இது ப்ரொடியூஸ் பண்ணும், கலர்டு வேப்பர்ஸ். ஸோ கிட்ட கொண்டு போகும்போது ஒரு கலர்டு ஆவி, ஒவ்வொரு நம்ம இப்போ எப்படி ஆவி நம்ம வாட்டர் ஹீட் பண்ணும்போது ஒயிட் கலரில் ஆவி போகுது இல்லையா, அந்த மாதிரி கலர்டு வேப்பர்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த கலர்ட் வேப்பர்ஸோட சார்ட் இருக்குது, இந்த சார்ட்டோட ரெஃபர் பண்ணி இது என்ன சால்ட் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ஒருவேளை அது கால்சியம் சால்ட்டாக இருந்துச்சுன்னா செங்கல் சிவப்பு ஃபார்ம் ஆகுது. சோடியம் சால்ட்டாக இருந்துச்சுன்னா கோல்டன் எல்லோ, ரெட், எல்லோ, பிங்க், கிரீன், RYPG. ரெட் அப்படின்றது கால்சியம், எல்லோ அப்படின்றது சோடியம், பிங்க் வயலட் அப்படின்றது பொட்டாசியம், G அப்படின்றது ஜிங்க். அப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், RYPG CNKZ. CNKZ. ஓகே, RYPG CNKZ. CNKZ. ஓகே, அப்போது ரெட் அப்படின்னா கால்சியம், எல்லோ அப்படின்னா சோடியம், P அப்படின்னா பிங்க், பிங்க் அப்படின்னா பொட்டாசியம், G அப்படின்றது கிரீன், கிரீன், ஜிங்க். இந்த மாதிரி வேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா இந்த சால்ட்ஸ் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியுது. ஓகே, அப்போது ஒரு கொஷின் உங்களுக்கு வருது, கோல்டன் எல்லோ, அதாவது கோல்டன் எல்லோ, பொன்னிற மஞ்சள் ஆவி, நீராவி வரும்போது என்ன சால்ட் அங்கே இருக்கும், அதாவது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட எந்த சால்ட்டை மிக்ஸ் பண்ணும் போது பொன்னிற மஞ்சள் ஆவி வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும், பொட்டாசியம் சால்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஆடட் வித் அ கார்பனேட்டட் சால்ட். ஜஸ்ட் a minute. இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கார்பனேட்டட் சால்ட் அப்படின்னா சிம்பிள், ஆர் Na2CO3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, Na2CO3 சோடியம் கார்பனேட், இதோட இப்போ ரியாக்ஷன் நடக்குது. அப்போ NaCl கிடைக்கும், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O கிடைக்கும். ஓகே, வெயிட் டேலி ஆகுதா, NaCl CO2 அப்படின்னா இது இங்கே வந்து இது சோடியம் பைகார்பனேட் தான். ஜஸ்ட் a minute. ஓகே, சோடியம் பைகார்பனேட்டோட HCl ரியாக்ட் ஆகுது. அதாவது இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்பனேட் உப்பு, கார்பனேட் உப்பு,
கார்பனேட் சால்ட்டோட HCl ஆட் ஆகும்போது NaCl சோடியம் குளோரைடு அப்படின்ற காமன் சால்ட்டும் அது கூட Na இங்கே இருக்க Cl. இப்போ H2 இந்த கார்பன் டை ஆக்சைடில் வர O, H2O ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. அப்போது வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகும். அப்போது ஒரு கொஷின் வருது உங்களுக்கு, ஒரு கார்பனேட்டட் சால்ட், கார்பனேட் உப்பு கூட, கார்பனேட் உப்பு கூட HCl கலக்கும் போது ஒரு வாயு வெளியாகும். அது என்ன வாயு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மறக்காம கார்பன் டை ஆக்சைடுன்னு நம்ம எழுதணும். ஓகே, யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ் பார்த்துருவோம். காமன் சால்ட் சோடியம் குளோரைடு அப்படின்றது டெய்லி நம்ம ஃபுட்டுக்கு ஆட் பண்ணுற ஒரு டேபிள் சால்ட் அண்ட் ஆல்சோ நம்ம அன்றாட உணவில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உப்பு. அது மட்டும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, உணவை பாதுகாப்பதற்கும் பயன்படுகிறது. தென் வாஷிங் சோடா, Na2CO3ன்னு சொல்லக்கூடிய வாஷிங் சோடா, சோடியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட்னு சொல்லக்கூடிய, அப்போ சோடியம் கார்பனேட்டோட காமன் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சலவை சோடா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இட் இஸ் யூஸ்ட் இன் சாஃப்டனிங் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர் அப்படின்றது கால்சியம் அயான்ஸும் மெக்னீஷியம் அயான்ஸும், ஹார்ட் வாட்டர் அப்படின்றது ஜஸ்ட் a minute, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹார்ட் வாட்டர் அப்படின்றது எஸ் இட் இஸ் ரிச் இன் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். மெக்னீஷியம் அயான்ஸ் கூட இந்த சோடியம் கார்பனேட் ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கால்சியம் அயான்ஸையும் மெக்னீஷியம் அயான்ஸையும் அதிகமாக இருக்கிறது தான் ஹார்ட் வாட்டர். அது சாஃப்ட் வாட்டர் கிடையாது, உப்பு அதிகமாக இருக்கிற தண்ணி. இது கூட சோடியம் வாஷிங் சோடாவை ஆட் பண்ணும்போது வாஷிங் சோடாவும் இந்த அயனிகளும் ரியாக்ட் ஆகி கீழே வந்து தங்கிடும். அப்போ மேலே நமக்கு சாஃப்ட் வாட்டர் கிடைக்கும். கடின நீரை மென்னீராக்க எது பயன்படுகிறது, சலவை சோடா பயன்படுகிறது. இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் மேனுஃபேக்சர் அப்போ பீஸாக கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை ஒட்ட வைக்கிறதுக்கும் இந்த சலவை சோடா காம்பவுண்ட் பயன்படுது. இதுதான் வந்து ஃபியூஷன் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபியூஷன் ஆஃப் கிளாஸ் இந்த ப்ராசஸ்க்குமே இந்த வாஷிங் சோடா ரொம்ப யூஸ் ஆகுது. கண்ணாடி தொழிற்சாலைகளை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. வெரி இம்பார்ட்டன்ட். பேக்கிங் சோடா, சோடியம் கார்பனேட் பற்றி படிக்க போகிறோம். சோடியம் பைகார்பனேட் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட்டும் டார்டாரிக் ஆசிடும், சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவை என்னது, ரொட்டி சோடா. நம்ம பேக்கிங் பவுடர் அப்படின்றது கேக்லாம் யூஸ் பண்ண, கேக்கை சாஃப்ட் ஆக்கிறதுக்காக. அண்ட் தென் நிறைய டோஸ் எல்லாம் லைக் நம்ம பிஸாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் எல்லாம் சாஃப்ட் ஆக்கிறதுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். அப்போ பேக்கிங் பவுடர் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா ஆப்ப சோடான்னு சொல்லக்கூடிய சமையல் சோடாவையும் டார்டாரிக் அமிலத்தையும் இணைக்கும் போது. சோடா அப்படின்றது இந்த சோடியம் பைகார்பனேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது எஸ்டிங்விஷரா, தீயணைப்பான்களில் பயன்படுத்தப்படுகிறது. இது பேஸ் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதை கொண்டு வரும் ஒரு பிளாங்கெட் மாதிரி. அதாவது இந்த சோடியம் பைகார்பனேட் இருக்கு இல்லையா, அது ஹீட் ஆகும் போதோ இல்லை என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எஸ்டிங்விஷர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு வரும். ஓகே, இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு பெட்ஷீட் மாதிரி ஃபயர் மேலே பெட்ஷீட் மாதிரி பட்டுச்சு அப்படின்னா ஒரு பெட்ஷீட் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம நல்ல ஃபயர், ஒரு கேஸ் வந்து பற்றிடுச்சு அப்படின்னா நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு பிளாங்கெட் போட்டு பொத்துட்டோம்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும், அந்த ஃபயர் அணைஞ்சிடும். அந்த மாதிரி இந்த சோடியம் பைகார்பனேட்டோட வேலை எஸ்டிங்விஷரில் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுறது. கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது, ஒரு பெட்ஷீட் மாதிரி ஆக்ட் ஆகி அந்த இடத்துல ஃபயர் வராமல் தடுத்துருது. தீயணைப்பான்களில் பயன்படுது. பேக்கிங் பவுடர் அப்படின்றது நம்ம இப்போ சொன்னது தான். பிரெட் கேக்ஸ் எல்லாம் சாஃப்ட் ஆக்குது, கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது.
அண்ட் தென் பேக்கிங் சோடா என்ன பண்ணுறாங்க, எக்ஸஸ் ஆசிட் கண்டிஷனை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. நம்ம வயிறு இருக்க கோளாறுகளை நீக்குது. என்ன கோளாறு அப்படின்னா அசிடிட்டி அப்படின்ற கோளாறை நீக்குது. அவ்வளோதான். ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் ஆக்சிக்ளோரைட் அப்படின்றது இட் இஸ் அன் எக்ஸலண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகளை கொல்றதில்ல. ஏன்னா இது ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடும். அந்த என்விரான்மெண்ட்ல ஆர்கானிசமால க்ரோ ஆக முடியாது. பயங்கர ஸ்ட்ராங் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அதனால தான் நம்மளே பார்த்துருப்போம், எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்னாலுமே ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டை சுற்றி கொட்டுறதை நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்போம். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் எக்ஸலண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அண்ட் ஆல்சோ மழை காலத்தில் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம், வாட்டரில் ப்ளீச்சோட ஸ்மெல் அதிகமாக இருக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோரினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குளோரினேஷன் அப்போ நம்ம மைக்ரோ ஆர்கானிசமால இந்த என்விரான்மெண்ட்ல குளோரின் அதிகமாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல இருக்க முடியல, கில் பண்ணிடுது, டிஸ்இன்ஃபெக்டன்ட்டாக ஆகுது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ப்ளீச்சிங் காட்டன் அண்ட் லினன், காட்டனையும் பருத்தியும் லினன் துணிகளை வெண்மையாக்கிறதுக்கு பயன்படுகிறது. மஞ்சள் அடைஞ்சு போயிருந்துச்சுன்னா ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணி அதை ஒயிட் ஆக்குறாங்க. தட்ஸ் இட். கால்சியம் ஆக்சிக்ளோரைட். அப்போது கால்சியம் ஆக்சிக்ளோரைடோட காமன் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். இப்போது பாரஸ் சாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த சால்ட் எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கே தெரியும். ஸ்டாச்சு, நம்ம இப்போல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம கையை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு லைக் செமி சாலிடாக ஒரு ஜெல் இருக்கும், அந்த ஜெல்லுக்குள்ளே கையை உள்ளே வச்சு காஸ்ட் பண்ணுற நிறைய வீடியோவை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து வச்சு நம்ம வீட்டிலேயே இது பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ எலும்பு முறிந்த கைகளுக்கு ஒட்ட வைப்பதற்கும் பயன்படுகிறது. நமக்கு நல்லாவே தெரியும். இதே ப்ராப்பர்ட்டி தான். உடஞ்ச கையை அதே பிளேஸில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போன் ஒட்டிக்கும். அப்போ அதே மாதிரி வைக்கணும் அப்படின்றதுக்காக அதை சுற்றி ஒரு காஸ்ட்டை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளாஸ்டர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த செஷனை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் நான் கேட்குறேன், ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. கால்சியம் ஆக்சிக்ளோரைட் காமன் நேம் என்ன? குளோரைடு வருது. இது ஒரு ப்ளீச். ப்ளீச்சுக்கு என்ன சொல்றோம்? சலவை தூள். சலவை தூள் ப்ளீச்சிங் பவுடர். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் தி chemical formula of potash alum? பொட்டாஷ் ஆலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாஷ் படிகாரத்தோட வேதி ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன எழுதணும்? இதை நான் 3rd டைம் இந்த வீடியோவில் எழுதுகிறேன். உங்களுக்கு இது மூலியமாகவே அது நல்லா படியாக பதிஞ்சிரும்னு நம்புகிறேன். இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலாவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். இதுவும் நிறைய கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்லக்கூடிய பாரிஸ் சாந்துவோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அதோட நேம். இப்போ இது என்ன டைப் ஆஃப் சால்ட் சொல்லுங்க? நீரேற்ற உப்பு, ஹைட்ரேட்டட் சால்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு செஷன் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கோங்க நீங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இட். I will meet you with another beautiful chapter in chemistry. Thank you so much.